டில்லி பாபு, தோற்றம் 1940, தலைமறைவு 1996. உங்க அப்பா தோற்றம் 1940 போட்டிருக்க, மறைவுன்னு போடாம தலைமறைவுன்னு போட்டிருக்க. டேய், திருடெல்லாம் திருட்டு என்ன பண்ணுவானுங்க? தலைமறைவுன்னு சொல்லுவாங்கோ. அதே மாதிரி தான் இவனும் ஒரு திருடன். எங்க அம்மாவோட பித்தளை செயின் திருட்டு தலைமறை ஆயிட்டான். அப்போ உங்க அப்பா சாவலையா? அதுக்கே 2 பேரும் மணி ஆட்டிட்டு இருக்கீங்க. அது அவன் மேல கோவம் வரும்போது ஆட்டுவோம். டேய் செதுக்கல் மூஞ்சி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தாண்டா கேட்க நினைச்சேன். நீயும் கருப்பு, அம்மாவும் கருப்பு, நானும் கருப்பு, சேம் கலர். ஆனா தம்பி மட்டும் எப்படா வெள்ளையா பிறந்தான்? இதான் இதே டவுட் தான் எனக்கும். என்ன? பக்கத்து வீட்டு பிரகாஷ் பொண்டாட்டில இருந்து ஏரியால எல்லாரும் இதே பேச்சு தான். இத பத்தியா? வேற என்ன சொல்றானுங்க? உன் தம்பி 98ல பிறந்தான்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா 96லயே ஓடி விட்டான். அப்புறம் எப்படி இவன் பிறந்தான்? ஆல்ப வச்சு சுத்துற அங்கிள் நீ எங்க அம்மா பத்தி தப்பா பேசுறீங்க நீ? ஐயோ, அப்படி நான் சொல்லப்பா. வேற எவன்டா சொல்றான்? அந்த மேல தெருல இருக்காளே மேனமணிக்கு மேகலா, அவ ஊரு பூரா கூவி கூவி சொல்லுகிறான். அத்த வீட்டு கதைனா ஹார்ட் அட்டாக் வரவளும் பேசுவாளுங்க போறது. ஒரு நாளைக்கு போதை போட்டு மேகலா வழி வெளிக்கிறோம் பாரு. டேய் சேஸ் அடிங்கடா. அந்த பழம் கிடையாது உங்களுக்கு? சேஸ் டெல்லி, நீ மாட்டு அன்னைக்கு வைக்கிறேன்டா அவனை கொல்லி. அப்ப என்ன வழிய புள்ளிகள் அதே சொல்லுவாங்க. உங்க அப்பனோட லெஃப்ட் கண்ணு ஏன் சுருங்கிடுதே? ஒரு தீபாவளி சுசுரா கம்பியத்து கண்ணில் குத்திட்டுண்டா. ஏ தேவா, டேய் வாடா. எக்மோர் அண்ணா, நீங்க என்ன இங்க? அடா நம்ம முத்தாயா தங்கச்சிங்களா? ஏமா இது என் வீடு தான், இவன் என் தம்பி தாம்மா. ஓ தேவா உங்க தம்பியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஹாய்டா. வாங்க. ஹாய். வணக்கம். அது என்ன லோக்கல் சரக்கா? ஏய் நல்ல சரக்குடி. அது ஏன் ராவா குடிக்காம பெப்சி ஊத்தி குடிக்கிறீங்க? என்ன மாமா ராவா குடிக்க மாட்டீங்களான்னு கேக்குதே. டேய் இப்பெல்லாம் சில பொண்ணுங்கலாம் கோயிலுக்கே போறது கிடையாதா? ஃபுல்லா குடிச்சிட்டு பப்ல தூங்கிடுறாளுங்க. அந்த பப்பி எங்க இருக்குன்னு சொல்ல. வீடே பப்பா தான்டா வச்சுக்கிறாளுங்க. எதை சொல்றது? எக்மோர் அண்ணா, உங்க தம்பி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். இவங்கிட்ட ஹெல்ப்பா? டைம் வேஸ்ட் பண்ணிட்டியாம்மா. அப்படின்னா ஹெல்ப் என்கிட்ட கேளு. அண்ணா, இவங்க தங்கச்சிய உங்க தம்பி லவ் பண்ண, அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ண. ஒரு அண்ணன் அங்கிள் அக்கா இது பாக்குறாங்க. ஒண்ணு பண்ணாங்களா அது மாதிரி? செட் ஆகாதுன்னு அவ பெரிய டார்ச்சர், நிறைய அடி வாங்கியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. இங்க பார், நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. நான் முத்தையாக சம்மந்தி ஆகிறது உனக்கு பிடிக்கலையா? காலம் பொருள் அந்த ஆளோட காரில் உக்காந்துன்னு அந்த ஆள் அடிக்கிற கவுண்டர் கேட்டுக்கின்னு நான் காலத்தை தள்ளணும் பார்க்குறேன். நீ மறுபடியும் சொல்றேன், செட் ஆகாது. ஏண்டா செட் ஆகாமையாடா நாங்கள் ஆளுக்கு ஒன்று பிக்கப் பண்ணியிருக்கோம். பயப்படாதடா, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்து பாரு. ஏமா அவன் தான் வேணான்றான்ல, நான் ஓகேவா? அண்ணா, ஏன் தங்கச்சிக்கு நீங்களா? நானே உங்களை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏமா ஐ ரூட்ல கூட தான் அவங்க வீட்டுக்காரன வாங்கனா போங்கனான்றாங்க. அதுதான் ஒரு கூட பிறந்தாங்க ஆயிடுவாரு. அதெல்லாம் சரி வராது. எங்க தங்கச்சிக்கு உங்க தம்பி தான் கரெக்ட். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாருங்க. சரி நீங்க எல்லாம் கிளம்புங்க. இவன் எந்த நேரத்தில் என்ன கெட்ட போட்டு வரணுமோ அந்த கெட்ட போட்டு உங்க தங்கச்சி லவ் பண்ணிக்கிற. கிளம்புங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இவளை எப்படியாவது லிப் லாக் பண்ணிடணும். அப்பதான் இவன் நமக்கு செட் ஆவா. ஹாய் ஹாய் ஹலோ. ஹாய். எந்த காலேஜ்? குவீன் மேரிஸ். நீங்க? ஓ எத்திராஜ். வாவ். என்ன பண்ற? ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணு. ஏய் என்ன பண்ற? ஏய் யாரு நீ? ஏய் விட்ரி விடுடி. ஃபுட்டே இல்ல. ஆம்ல ஆம்ல டேய் யாரா நீ? ஏய் இங்க வந்து வரணும். ஏய் புடிவனே புடிடி. தேவா நல்லவண்டி, அவனை லவ் பண்ணு. அப்பதான் நம்ம 3 பேர் கல்யாணமும். ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பாத்தியாடி பாவி பயல்களை நம்பி பாவனை ஓட்டு போட்டா பொம்பளை எல்லாம் பொறுக்கிட்டு அலையிறானுங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படிடா உள்ள நுழையும்? அவளுக்கு ஏதாவது வேலை வேணும்னா நல்ல கம்பெனியா தேடி போக வேண்டியதானே? அதை விட்டு எஸ்கேவோட நடு வீட்டுக்குள்ள ஏன்டா போறா? எஸ்கே ரொம்ப நல்லவருங்க. இந்த ஏரியாக்காக நிறைய பண்ணிருக்காரு. அவரை பிடிக்காத யாரோ தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்னையா டென்ஷன்? என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? உன்னால என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என்னாலயா? என்ன சொல்ற? எனக்கு எப்படி தெரியும்னு ஏன்டே கதை விடாத. ஓ சில்ல தானே ஃபார்வர்ட் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் அனுப்பிச்சா பரவாயில்ல, ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேயா. விவாத மேடையில உட்காந்து நேரம் கிழிக்கிறான். ஆடி மாசம் வேற ஆடியோவை போட்டு அலற விடுறான் தெரு தெருவா. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டான். எஸ்கே
ரொம்ப பேசாத. உனக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? நான் எதுக்கு உன் ஃபோனுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறேன்? என்ன விளையாடுறியா? நீ கொஞ்சம் கொலாவுறதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? தலைவரே அவர் யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப மாட்டாரு. அந்த மெசேஜ் எப்படி அனுப்புவாரு? தம்பி காரை மட்டும் ஓட்டுங்க, எங்களை ஓட்டாதீங்க. சரி நீங்களே ஓட்டிங்க. என் ஃபோன் இருந்தா ஃபார்வேர்ட் ஆகிருக்கு. ஆமா. எத்தனை மணிக்கு? நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஆமாம், 4 மணிக்கு நான் எங்கே இருந்தேன்? கிளாஸ் பிரேக் போ. தலைவரே வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், உங்கள் ஃபோனை கொடுங்க. ஏன் உன் ஃபோன் என்னாச்சு? அது பேட்ரி வெடிச்சிச்சு. காருக்குள்ளே உட்காந்து கண்ட பொம்பளைகளோட பேசிகிட்டு இருந்தா ஃபோன் சார்ஜ் தான் போகும். நீ நேரில் பேசி விட்ட நான் ஏன் போனேன்? ஐயோ டிரைவர்னா உனக்கு எவ்வளோ கேவலமாகிடுச்சுல்ல. கார் டிரைவர் ஐயோ கண்டுபிடிச்சிட்டார் பொழுது. ஏன்டா என் ஃபோன் இருந்து அவர் ஃபோனுக்கு ஃபார்வேர்டு? நான் இது பண்ணல தலைவரே. உண்மை சொல்லு. ஆமா நான் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? எதுக்குடா பண்ண? தலைவரே இந்த ஆளு ஃபோன்ல உங்களை பத்தி என்ன தப்பா சொல்றாரு? மகளிர் அணியில ஒரு பொண்ணு கூட நீங்க விட மாட்டீங்களா? 10வது வரைக்கும் கட்சியில் வர எல்லா பணத்தையும் உங்க சின்ன வீடு அனுப்புறீங்க சொல்றாரு. ஏண்டா பங்காளி மூட்டையா போய் சொல்ற பங்காளி. நான் அப்படி சொல்லுவேன். படசனையும் தென்சனையும் பிரிச்சு மத்திய சனையாக்க பாக்குற பங்காளி. ஏண்டா டேய், நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமாயா பிடிக்கல. என்ன பண்ண போற? திமிர பத்தி பிடிக்கலையா? பிடிக்கலன்னா போட வெளியே. பாறாங்கல்லு மேல கை வச்சு நீங்க மோத பாக்குறீங்க. ஒன்னும் புரியலையே, தெரியலையே, வாத தெரியலையே, என்ன செஞ்சேன்னு புரியலையே, ஏது செஞ்சேன்னு தெரியலையே, வானம் மண் மீது தலைகீழா விழுந்து நொறுங்க முன்னு நினைக்கலையே, மனசு தாங்கல வலியும் குறையல, அடிச்சு கேட்டாலும் சொல்ல தெரியல. இன்னும் போல நீ இன்னும் பாட்டு முடியலையே. என்னது இன்னும் பாட்டு முடியலையா? ஏடா பாட்டு பாடுறது? அம்மா எங்க அம்மா சித்தா எங்க பெத்தா. இந்த கொடுமையை பாருங்க. டேய் இவன் என்னடா பண்றாங்க? தர்ம யுத்தம் பண்றாராமா. எதுக்கு தர்ம யுத்தம் பண்றா? யார் யாரு எது எதுக்கு யுத்தம் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சா? அந்த தர்மரே யுத்தம் பண்ணல, இவன் எதுக்கு பண்றான்? எல்லா இடத்துல ஒழுங்கு போறதுக்கு தானே. டேய் நீ யாரு சந்து கொண்டு வந்து எட்டி பாக்குற? அண்ணே அவன் வேலையை இவன் பாக்குறான், இவன் வேலையை நான் பாக்குறேன். ஆமா நீ எப்படி இங்க வந்த? அக்கா தான் என்ன. ஓ அக்கா ரெக்கமெண்டா? இப்ப லேடிஸ் ரெக்கமெண்ட் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. என்ன எக்மோரை வீட்டுக்குள்ளே வச்சு குமுறுன்னு குமுறி இருக்கணும், வெளியே அனுப்பி இருக்க கூடாது. வெளியில போய் வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னர் ஆகிடுவானா? ஆமாண்ணே, கவர்னர் போஸ்ட்டுக்கு இப்போ டிமாண்ட் ஜாஸ்தி. ஒரு கவர்னருக்கு 2 ஸ்டேட் கொடுக்குறாங்க. டேய் நீ ரொம்ப நல்லா பேசுறடா. உன் பேர் என்ன? சங்கரலிங்கம்ண்ணே. சங்கரலிங்கமா? டேய் பேர் ரொம்ப பெருசா சங்கரான்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா கூட அப்படிதான் கூப்பிடு. உங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி, எங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி, இந்த பேரு எனக்கு பிடிக்கல. நான் சொல்றேன் சங்குன்னு வச்சுக்கோ. அம்மா அவங்க தான். டேய் சத்யா, யாருடா அந்த ஆண்டி? ஆண்டியா? யோ மூஞ்சிய பேத்துருவேன். மம்மி அவர்தான் சத்யாவோட அப்பா. உன் கூட ஹஸ்பண்டா நடிக்க போறாரு. ஏய் கர்ப்பமான ஆமைய கவுத்து போட்ட மாதிரி இருக்கான். இந்த ஆள் எனக்கு ஹஸ்பண்டா? என்னடா விடுப்பா நீ கொஞ்சம் அம்மாட்ட சொல்லுடா. அம்மா அவர் பேரே ஆம மூஞ்சி ஆறுமுகம் தான். ஏண்டா குணா, உங்க அப்பா எவ்வளவு கெத்தா இருப்பாரு. அவர் மிலிட்டரி துப்பாக்கிய தூக்கி அடிச்சாருன்னா எத்தனை லைட்டு உடையும், எத்தனை பூச்சாடி உடையும். அந்த ஆளு கம்பீரத்துக்கெல்லாம் இவன் வருவானாடா? என் பொண்டாட்டிய பாத்திருக்கியா நீ? அவ ஒன்ன போல ட்ரம் இல்ல. அவ நடையழகு என்ன, தொடையழகு என்ன, இடையழகு என்ன. அவ அப்படியே கொடைய விரிச்சு நடந்தா கடலோர கவிதைகள் ரேக்காவே பிச்சை எடுக்கும். இது மட்டும் அவன் காதுல விழுந்ததுன்னு வச்சுக்கோ, சாணியை கரைச்சு உன் வாயில ஊத்திடுவாங்க. வாயை முட்டு கம்முன்றியா? அத்தை
அப்ப நான் மகாலட்சுமி மாதிரி இல்லையா? என்னடி ராசாத்தி இப்படி கேட்டுட்ட? நீ அச்சு அசல் மகாலட்சுமி மாதிரி தானே இருக்க. என் புள்ள உன் போட்டோவை காமிச்சதும் நானே அப்படியே பிளாட் ஆயிட்டேன்னா பாத்துக்கோயேன். அழகி. நீ என் வீட்டுக்கு மருமகளா வருதுன்னா எந்த மூதேவிக்கு வேணா நான் பொண்டாட்டியா நடிக்கிறேன். என்னடா டாடி என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றதுதான் சொன்னேன். இப்போ எதுக்கு கீரை மாத்தி போடுற? சொட்ட மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை பிடிக்கலன்னு எந்த குருடனும் சொல்ல மாட்டான். உனக்காக இந்த டேங்கர் லாரி கூட புருஷனா நடிக்கிறேன். அப்புறம் என்ன, நீங்க எல்லாம் உடனே ஃபேமிலி போட்டோ எடுங்க, எங்களுக்கு கொரியர்ல அனுப்புங்க. நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். அண்ணனை ஏமாத்துறோம், அவங்கள ஃபிளாட் ஆக்குறோம். ஓகே தானே?